ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம 1 மினிட் வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ரோஸ்? கருப்பு கவுனி அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசினா அந்த என்ன கலரில் இருக்கும்? அது ஒரு கருப்பு கலரில் இருக்கும். அது தெரியும். அது வந்து எப்படி நார்மல் கடையில் விற்குமா இல்லை வெளியே போய் வாங்கணுமா? எல்லா கடையிலையும் விற்கும். சரி. செரிமானத்தை வந்து ஒழுங்குபடுத்தும், சுகர் அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம், நரம்புகளை வந்து நல்லா பலப்படுத்தும், கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியேற்ற உதவும், நார்ச்சத்து, புரதம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, அந்த சத்துக்கள்லாம் இருக்கனால இது வந்து ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கு. இந்த அரிசி மலச்சிக்கலையும் தடுக்கும். இதுல வந்து அதிக நார்ச்சத்து இருக்கனால பசியை கட்டுப்படுத்தி அதிகமா நம்ம சாப்பிடுவதையும் கூட தடுக்க உதவுது. ஓ, இவ்வளவு இருக்கு. இதை நீங்க மாவாவும் அரைக்கலாம். எப்படி? எப்பயும் நீங்க உளுந்து இதெல்லாம் போட்டு அரைப்பீங்கல்ல, எப்பயும் இட்லி அரிசி இதெல்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி இதுலயும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு நீங்க ஆட்டலாம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அது பார்க்க ஆசையாக தான் இருக்கும். நான் இந்த வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குழந்தைகளுக்கு கூழும் காய்ச்சி கொடுக்கலாம். கூழும் காய்ச்சலாமா? நைட்டு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சு கூழும் காய்ச்சி கொடுக்கலாம். காய்ச்சி கொடுத்துட்டா போச்சு. ஸோ நாங்களும் எடுத்துக்கிறோம், நீங்களும் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.